மகள் காது குத்துக்கு கவரிங் தோடு. மகளிடமே 110 ரூபாயை வாங்கி கட்சிக்கு செலுத்திய நல்லகண்ணு. அரசியலில் உண்மையும் தூய்மையும் தான் நல்லகண்ணுவின் அடையாளம். தனது மகள் காது குத்துக்கு கவரிங் தோடு வாங்கி கொடுத்தவர் தான் நல்லகண்ணு. கட்சி பணம் 1 ரூபாய் என்றாலும் தனக்காக பயன்படுத்தி கொள்ளாதவர். தனக்கு வெகுமானமாக கிடைத்த பணத்தை எல்லாம் மக்களின் பணிகளுக்கே கொடுத்தவர். நல்லகண்ணுவின் பொது வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு இன்று காலமானார். அவருக்கு வயது 101. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று பிற்பகல் அவர் உயிர் பிரிந்தது. நல்லகண்ணுவின் மறைவு அனைத்து தரப்பினரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரே கொடி ஒரே கட்சி என்ற கொள்கையுடன் கடைசி வரை வாழ்ந்தவர் நல்லகண்ணு. பெரும்பாலான கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களைப் போலவே தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் புத்தகங்களை தவிர வேற எதையும் சேர்த்து வைக்காதவர். எளிமையும் நேர்மையுமே இவரது அடையாளமாக வாழ்ந்து வந்தார். ஒருமுறை தனது மகள் ஆண்டாளின் காது குத்து விழாவிற்கு எதுவும் வாங்காமல் வெறுங்கையுடன் போய் நின்றார். தோடு வேண்டும் என்று கேட்ட பிறகு நண்பர்கள் சிலரின் உதவியோடு கவரிங் கம்மலை வாங்கி கொடுத்தார். எல்லோரும் அதிர்ச்சியோடு பார்த்தபோது இதையே குத்துங்கள் போதும் என்று சொன்னவர் தான் நல்லகண்ணு. மேலும் ஒரு முறை அவருடைய மகள் 3 நாட்கள் கட்சி அலுவலகத்திலேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அங்கேயே தங்கி சாப்பிட்டு வந்தார். பின்னர் தனது மகள் புறப்பட்ட போது 3 நாட்கள் உணவுக்காக 110 ரூபாயை வசூலித்து கட்சி அலுவலகத்தில் கட்டியவர். அவர் தன் கரம் தேடி வந்த பணத்தை எல்லாம் துச்சமாகவே பார்த்தவர். விருது பரிசு தொகையையும் பிறருக்கே அளித்து விடுவது நல்லகண்ணுவின் வழக்கம். ஒருமுறை தமிழக அரசு அம்பேத்கர் விருது வழங்கி 1 லட்சம் ரூபாயை பரிசாக வழங்கியது. அதில் 50,000 கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் கொடுத்துவிட்டார். அதேபோல கடந்த 2022ஆம் ஆண்டில் நல்லகண்ணுவுக்கு தகைசால் தமிழர் விருது அளிக்கப்பட்டது. அப்போது 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சான்றிதழை மட்டும் வைத்துக்கொண்டு பரிசு தொகையுடன் 10 லட்சத்துடன் தனது சொந்த நிதி 5,000ஐயும் சேர்த்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நல்லகண்ணு வழங்கிவிட்டார். தன்னுடைய 80வது பிறந்த நாளுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி 1 கோடி ரூபாய் நிதி வசூலித்து கொடுத்த நிலையில் அதை கட்சிக்கே மீண்டும் திருப்ப தந்தவர் நல்லகண்ணு. தனது மாமனார் இறப்புக்கு அரசு இழப்பீடாக கொடுத்த தொகையை வன்முறையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் குழந்தைகளின் கல்வி தொகைக்கு அளித்தவர் நல்லகண்ணு.